என் அன்பான கன்னிராசி நேயர்களே, என்னைக்கும் கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கலைகளில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. பிறர் மீது அன்பு காட்டுவதில் ரொம்ப வல்லவங்க. திருமண வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னரோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது இல்லை. ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்குது லைஃப்பில். எப்போவுமே லாபத்தில் குரு பகவான் இருக்கிற போது மிகப்பெரிய வளர்ச்சி. அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி. மூடி கிடக்கக்கூடிய உங்கள் பிஸ்னஸை திரும்பவும் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இப்போ வரும். 7ஆம் இடத்துல புதன் நீச்சம்னு பலர் நினைக்கிறாங்க, சார் வாழ்க்கை போயிடுச்சு சார் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. 7ல் அமர்ந்த புதன் உங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. படிக்கிற மாணவர்கள், நான் ஃபாரினில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியை விட்டுட்டு இன்னொரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கூடிய வரும். நல்ல படிப்பு அமையும். லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ நண்பர்களோ அவர்கள் கொஞ்சம் கோபத்தில் ஒரு கொந்தளிப்பில் எப்பவும் உங்கள் மேலே இருப்பாங்க. அப்படியே அனுசரித்து கொண்டு போகிறது தான் இந்த ஆண்டு தேவைப்படும். இழந்த தேக ஆரோக்கியம், லாஸ்ட் இயரில் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா இப்போ அது சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கழிவு உறுப்புகளில் மறைமுகமாக உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் மறைவு உறுப்புகளில் சில ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதான் உண்மை. இந்த ஆண்டு நீங்கள் மிகப்பெரிய மேன்மையை அடைய போகிறீங்க. உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 வருஷம் நமக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. அந்த ஆரம்பிக்கக்கூடிய திதி மிக முக்கியம். தேய்பிறை துவாதசி. ரிஷப லக்னத்தில் கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு நம்முடைய அன்பு நேயர்களுக்கு என்னவெல்லாம் நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என் அன்பான கன்னிராசி நேயர்களே, பக்தி இன்ஃபோ தமிழ் அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது ராசிநாதன் புதன் பகவான். என்றைக்கும் கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கலைகளில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. பிறர் மீது அன்பு காட்டுவதில் ரொம்ப வல்லவங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு அன்பை காட்டக்கூடிய இவர்களுக்கு அந்த அன்பில் ஆப்போசிட் செக்ஸோடு இவங்களுடைய அன்பில் ஒரு தொய்வு, ஒரு ப்ராப்ளம் வருது. கன்னிராசிக்காரர் ஒரு கணவராக இருந்தால் மனைவியோடு இவங்களுக்கு ஒரு கருத்து மாறுபாடு கொடுக்குது. கன்னிராசி பெண் தன் கணவரோடு கருத்து மாறுபாடு கொடுக்கிறார். என்ன காரணங்க? கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கார்னர் ராசி, அதாவது மிதுனம், கன்னி, இந்த தனுசு, மீனம் என்ற அந்த 4 ராசி இருக்கு பாருங்க. இந்த 4 ராசிக்காரர்களுக்குமே திருமண வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னரோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது இல்லை. ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்குது லைஃப்பில் எப்போவுமே. அதை புரிஞ்சுக்கிட்டு தாங்க வாழ்க்கையை கொண்டு போகணும். எந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கிறதோ அந்த இடத்தில் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையில் வெல்லலாங்கிற நியதியை நம்ம கடைபிடிக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குது? மிகப்பெரிய சிறப்பை தரக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் தான் மிகப்பெரிய சிறப்பை தரப்போகிறார். லாபத்தில் குரு பகவான் இந்த பராபவ ஆண்டு ஆரம்பித்த பிறகு லாபத்திலே குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து உட்கார்ந்துடுவார். லாபத்தில் குரு பகவான் இருக்கிற போது மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எப்படி ஆரம்பிக்கிறோம்? முதல்ல பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி. ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன், இந்த பிஸ்னஸை நடத்தவே முடியலங்க, இழுத்து முடிட்டேங்க என் பிஸ்னஸ். இன்னும் நான் நடத்திக்கிட்டு இருந்தேன்னா அது பெரிய நஷ்டமாக போகும், எனக்கு நான் இழுத்து மூடிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி. மூடி கிடக்கக்கூடிய உங்கள் பிஸ்னஸை திரும்பவும் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இப்போ வரும். அதில் நல்ல லாபமும் கிடைக்கும். ஆகவே பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய வளர்ச்சி, பிஸ்னஸ் வளர்ச்சியை இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகுது. 2வது விஷயம், பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு பெரிய மனசு வருத்தம் இருக்குது. தக்க நேரத்தில் என் பையன் எனக்கு உதவி செய்யலை, இல்லை அவன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மகன் வாழ்க்கையிலையோ மகள் வாழ்க்கையிலோ இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காலம் பிறக்குது. உங்களோட அவங்க அன்பாக இருப்பாங்க,
உங்கள் பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருந்தாங்கன்னா அவங்கள போய் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஏன்னா வெளிநாடு யோகமும் உங்களுக்கு வருது. அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வருது, அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு மற்றற்ற மகிழ்ச்சியில் இருப்பீங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வரவு வந்து சேரும். இப்போ 7ஆம் இடத்துல இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல புதன் போய் உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் இடத்துல புதன் நீச்சம்னோன்னா பலர் நினைக்கிறாங்க சார் வாழ்க்கை போயிடுச்சு சார் இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. 7ல் அமர்ந்த புதன் உங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. உள்நாட்டில் வாழ்க்கை இல்லைன்னா வெளிநாட்டில் முயற்சி பண்ணணும், நல்ல வாழ்க்கை அமையும். ஒரு டூராவது நீங்கள் ஃபாரினுக்கு போயிட்டு வர வாய்ப்பு கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல லாபம் வரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய காலம். படிக்கிற மாணவர்கள், நான் ஃபாரினில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியை விட்டுட்டு இன்னொரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கூடிய வரும். நல்ல படிப்பு அமையும். அது ஒரு நல்லா இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ நண்பர்களோ அவர்கள் கொஞ்சம் கோபத்தில் ஒரு கொந்தளிப்பில் எப்பவும் உங்கள் மேலே இருப்பாங்க. அப்படியே அனுசரித்து கொண்டு போகிறது தான் இந்த ஆண்டு தேவைப்படும். 2ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்ல தனவரவு வரும், திடீர் தனவரவு வரும், நல்ல தனவரவு வரக்கூடிய காலம். குரு பகவான் 4ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கும் போது இழந்த தேக ஆரோக்கியம், லாஸ்ட் இயரில் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா இப்போ அது சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு மகாலட்சுமி யோகம்னு பேர். யாருக்கெல்லாம் 6ஆம் இடத்திலே ராகு இருக்கிறாரோ செல்வ செழிப்பை தருவார். இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை, செல்வ செழிப்பை அள்ளி தரப்போகிறாரு அப்படிங்கிறதான் உண்மை. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க, எதிரிகளை வெல்வீங்க, ஃபினான்ஷியலாக நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்குது. சில பேருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அந்நிய தேசத்தில் குடியிருக்கோங்கிறாங்க, அங்கே வந்து எங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படின்னா அங்கேயும் நல்ல வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கழிவு உறுப்புகளில் மறைமுகமாக உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளில், மறைவு உறுப்புகளில் சில ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதான் உண்மை. இந்த ஆண்டு நீங்கள் மிகப்பெரிய மேன்மையை அடைய போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. யாரை வழிபட்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலர் காதல் வயப்படக்கூடிய ஆண்டில் இந்த ஆண்டு கலப்பு திருமணம் கைகூடக்கூடிய ஆண்டில் உங்களுக்கு யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் என்று சொன்னால் சுப்பிரமணிய சுவாமி, முருகப்பெருமான், அவரை வழிபடுகிற போது மிகச்சிறந்த ஏற்றம் வரும். அதை போல இந்த காலகட்டத்தில் சுப்பிரமணியா சென்று வழிபடுவதும் மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு உருவாக்கி தரும். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உச்சமான சூரியன் காலபுருஷ தத்துவத்துடைய 5வது ராசிக்கு அதிபதி வந்து உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே அரசியலில் பல மாற்றங்கள், நிர்வாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. உலக அளவிலே உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுடைய பிற்பாதியில் நல்லா இருக்கும். முற்பாதியில் சில தடங்கல்கள் இருந்தாலும் பிற்பாதியில் பல நல்ல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரப்போகுது. விவசாயத்தை பொறுத்தவரை சில இடங்களில் நல்ல மழை பொழிவு இருக்கும், சில இடங்களில் மழை குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் நல்ல மழை இருக்க போகிறது. விவசாயத்தில் முன்னேற்றம். தங்கத்தின் விலையில் ஆண்டு முழுவதும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் மீனத்தில். ஆகவே தங்கத்துடைய விலையில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளி விலை நல்ல ஏறும். பெண்களுடைய பாதுகாப்பு பராபவ வருஷத்தில் மிக குறைவாக இருக்கும். ஆகவே பெண்களுக்கு ஆதரவான சட்டங்களை அரசாங்கம் தீட்ட வேண்டிய அளவிற்கு பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது மிக அதிகமாக இருக்கும். கல்வித்துறையில் பல சீர்திருத்தங்கள் உருவாகும். அதை போல மருத்துவ கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அமைகிறது. அதே நேரத்தில் உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய இந்திய தேசத்திலே பாரத பிரதமருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு விஷயங்கள் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும்.
மிதுனத்திலே குரு பகவான் இருப்பதே அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஏற்கனவே ஒரு பிரச்சனையிலிருந்தே அவருக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்பதை மிதுனத்தில் இருந்த குரு பகவானால் தான் அவர் பாதுகாப்பு. உலக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க தேசத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கான H1B விசா இப்போ பல நேரங்கள் அது பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. விசா கிடைக்கலைங்கிற இந்த பிரச்சனை இந்த ஆண்டில் ஒரு மாற்றம் அடையும். ஏன்னா பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை அமெரிக்க தேசம் சந்திக்க போகுது. டாலருக்கு எதிரான ஒரு ஃப்ளக்சுவேஷன் ரேட் இருந்துக்கிட்டே இருக்கும். அமெரிக்க தேசத்துடைய மக்கள் நிறைய போராட்டங்களில் ஈடுபடுவார்கள். பொருளாதார பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் அண்டை நாடுகளோடு உறவை வளர்க்க வேண்டிய அவசியம் அமெரிக்க தேசத்துக்கு ஏற்படுறதுனால H1B விசா விஷயத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் நம்முடைய இளைஞர்களுக்குடைய பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு உண்டு. சீன தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரியல் எஸ்டேட் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்முடைய அண்டை தேசங்கள் நமக்கு அவர்களுக்கும் இடையிலே நம்முடைய எல்லைகளில் சில பிரச்சனைகள் நமக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் பராபவ ஆண்டு இந்தியா பொருளாதாரத்திலே தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த பராபவ ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவருடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறோம். இருக்கிற வழிபாடுகளில் மிக உயர்ந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அது செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை பெரிய மேன்மைகளை அடையும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.